இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்பவே டேஸ்டியான சூப்பரான ஒரு தக்காளி ரசம் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ரசம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டைலில் வெரைட்டியாக வைப்பாங்க. பூண்டு ரசம், தக்காளி ரசம், மிளகு ரசம்னு ரசத்தில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நான் இங்கே உங்களுக்கு ஒரு சிம்பிளான தக்காளி ரசம் தான் எப்படி செய்கிறதுன்னு காட்டியிருக்கேன். இந்த ரசம் ரொம்பவே சூப்பராக அட்டகாசமாக ரொம்ப சுவையாக மணமாக இருக்கும். இப்போ வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு அரை டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதில் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை ஒரு 15 நிமிஷம் போல் நான் ஊற வச்சு வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஊற வச்சு கரைக்கும் போது புளி கரைக்கிறதுக்கு நல்லா ஈஸியாக வரும். இப்போ இது நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. புளி நல்லா கரைச்சி எடுக்கும்போது தான் ரசம் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கரைச்சி விட்டாச்சு. இப்போ இந்த சக்கையை நல்லா புழிஞ்சிட்டு இதை தூர போட்டுடலாம். இது நமக்கு தேவையில்லை. இதுக்கப்புறம் நான் இங்கே 2 தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா பழுத்த தக்காளியாக பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ இதையும் சேர்த்து இதில் நல்லா நம்ம கரைச்சி விட்டுக்கலாம். தக்காளியும் நம்ம எந்த அளவுக்கு கரைக்கிறோமோ அந்தளவு நம்மளோட ரசம் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதை நல்லா கை வச்சு கரைச்சி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போது இதில் உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இங்கே 1 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த மாதிரி தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம ரசம் வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் நாம் இப்போ சில பொருட்களை சேர்த்து அரைக்க போகிறோம். அதுக்கு நான் இங்கே 1 டீஸ்பூன் மல்லி, 1 டீஸ்பூன் மிளகு, 1.5 டீஸ்பூன் ஜீரகம், கூடவே 7-8 போல் வெந்தயம் எடுத்து வச்சுருக்கேன். இது கூட ஒரு காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். ரசத்துக்கு எப்போவுமே நைஸாக பவுடர் அரைக்கக்கூடாது. இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இது கூட 10 போல் பூண்டு பற்கள் எடுத்து வச்சுருக்கேன். இதோட தோலை உரிக்காமல் அப்படியே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் ரசம் ரொம்பவே சுவையாக இருக்கும், மணமாகவும் இருக்கும். இப்போ இதையும் சேர்த்துட்டு ஒரு பல்ஸ் சுற்றி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இது ரொம்ப அரைக்க தேவையில்லை. இப்போ இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ரசத்துக்கு ஆயில் ரொம்ப தேவைப்படாது, 1 ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த ஆயில் சூடானதுக்கு அப்புறமா இதில் 1/4 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா இந்த கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இது கூடவே நம்ம காஞ்ச மிளகாய், கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், கடுகு நல்லா பொரிஞ்சிட்டு இருக்குது. இந்த ஸ்டேஜில் நான் இங்கே 2 காஞ்ச மிளகாயை கிள்ளி வச்சுருக்கேன். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மிளகாய் நல்லா செவந்து வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவை ரசம் வச்சு பாருங்கள். ரசமே பிடிக்காதவங்க கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். சூடான சாதத்தில் இந்த ரசத்தை ஊற்றி நீங்கள் கூடவே அப்பளம் வச்சு சாப்பிட்டா கூட ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ மிளகாய் நல்லா செவந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சுருந்த தக்காளி புளி கரைசலை இதில் ஊற்றிக்கலாம். இப்போது இதில் நாம் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இந்த புளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இது நல்லா கொதிச்சு வரட்டும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் மஞ்சத்தூள் மட்டும் சேர்த்தா போதும். உப்பும் பெருங்காயத்தூளும் நாம் எந்த பவுலில் ரசத்தை எடுத்து ஊற்ற போகிறோமோ அதில் சேர்த்துக்கலாம். அப்போ தான் ரசம் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதில் 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூளும் இந்த ரசத்துக்கு தேவையான உப்பும் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது அப்படியே இருக்கட்டும். இப்போ ரசம் நல்லா கொதிச்சிட்ருக்கு. புளியோட பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நாம் பொடி பண்ணி வச்சுருந்த மிளகு சீரகம் பவுடரை இதில் சேர்த்துக்கலாம். மிளகு சீரக பொடி சேர்த்ததுக்கப்புறமா இதை நம்ம கொதிக்க விடக்கூடாது. இது சேர்த்த உடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், நம்மளுடைய சுவையான மணமான ரசம் இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம இப்போது உப்பு பெருங்காயத்தூள் எடுத்து வச்சுருந்த பவுலில் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் நறுக்குன மல்லியில் சேர்த்துக்கோங்க. மல்லியில் கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க. ரசம் ரொம்பவே மணமாகவும் சுவையாகவும் இருக்கும். இப்போ பாருங்கள், நம்மளோட ரசம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரியான நிறைய வீடியோஸ்க்கு என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.